வணக்கம் மக்களே, நான் சந்தனேஷ். இன்றைக்கி நாங்கள் மக்களை வந்து ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு இடம் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது எங்களுடைய இலங்கை நாட்டின் மதிப்புக்குரிய தேசிய கீதத்தை பார்த்திங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்த தமிழ் புலவர், அதாவது நல்லதம்பி புலவருடைய வாழ்ந்த வீடு பார்த்திங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை என்ற ஊரில் இருக்குது. நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு அவர் வாழ்ந்த வீடு வந்து தற்சமயம் என்ன மாதிரி இருக்குன்னு அவங்களை காட்ட போகிறோம், நீங்களும் பார்க்கலாம். நாங்கள் மக்களை வந்து இந்த வட்டுக்கோட்டை ஜெஃப்னா கோலிச்சாலை அப்படி இந்த தெளிப்படையை போகிற ரோட்டில் அப்படி வந்தோம்னால் பாருங்க, இதால் அப்படி திரும்பினா அப்படியே அந்த கண்ணகியம்மன் கோவில் தான் போவோம். இதான் வட்டுக்கோட்டை வட்டு மேற்கு கண்ணகியம்மன் கோவில். நாங்கள் இப்போ அப்படியே வந்து இதால் அப்படியே போனோம்னா சரி. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போத்த காலத்துக்கிட்ட மாரி கொஞ்சம் மாற்றி போடணும். இந்த கேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ தற்சமயம் வந்து பாருங்கள் எல்லாம் வடிவமைச்சு செஞ்சுருக்குது. நாங்கள் இப்போ உள்ளே போவோம் சரியா. உள்ளே வந்தோம்னால் பாருங்க, இதான விட்ட வீடு என்னமா இருக்குன்னு உங்களுக்கு வடிவை நான் சுற்றி காட்டுவேன். இதில் இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு தெரிஞ்ச ஐயா இருக்குது, அதாவது இந்த ஊர் ஐயா நிற்கிறார். அவருக்கு இது இந்த ஃபுல் அதாவது இந்த விடயங்கள்லாம் தெரியும். நாங்கள் இப்போ ஒவ்வொன்றும் நாங்கள் கேட்டு பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இது வந்து ஐயா எத்தனையாம் ஆண்டு இது கட்டப்பட்டது இந்த வீடு வந்து? 1942ஆம் ஆண்டு. 1942ஆம் ஆண்டு தான் இந்த வீடு வந்து கட்டப்பட்ட வீடு. கட்டப்பட்டது. ரைட், ஓகே. அங்கே இங்கே 2023 இது புனரமைப்பு செய்தது. 2023ஆம் ஆண்டு இப்போ புதுசாக வந்து எல்லாம் செய்தது, செஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பெயிண்டெலாம் அடிச்சு இல்லை இல்லை கட்டணம் எல்லாம் முழுக்க எல்லாம் உடைச்சி செய்தது. உடையெல்லாம் உடைச்சி வந்து இந்த 6 அடிக்கு எல்லாம் பழைய சுண்ணாம்பு கட்டுறோம். இது அது 6 அடிக்கு அந்த பிளாஸ்டர் முழுக்க வெட்டி போட்டு அப்புறம் திருப்பி அது அந்த கொங்கிரீட் இதண்டு பேஸ்ட் பண்ணி போட்டு அப்புறம் பூசி வேலை முடிச்சினாங்க. ரைட்டுங்க, அந்த மாதிரி. அப்படியா? நிறைய வந்து அவர்கிட்ட இந்த பூர்வீக வீடு அதாவது பிறந்ததே அவர் இங்கே தான் வந்து. ரைட், ஓகே. மேடம் என்றால் இப்போ இந்த இப்போ வீட்டில் இப்போ வேறு யாரும் இருக்கிறோமா வந்து இந்த வீட்டில் பின்பக்கம் இது நாச்சியார் வீடு. அப்படியா? நாச்சாதுர வீடுன்னு சொல்கிறது. பின்பக்கத்திலே அவர் ஆக்களை இந்த வீடு இதுன்றதுக்காக பராமரிக்கிறதுக்காக இருக்கணும். அப்படியா? அந்த மாதிரி. ரைட், ஓகே. வேறு இப்போ இவர்கிட்ட பிள்ளைகள் வந்து இப்போ என்ன மாதிரி? பிள்ளைகள் வந்து மூத்த அவருக்கு வந்து 4 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைகளும், மொத்தம் 8 பிறப்ப. அவராக மூத்தவர் மணி திருநாக்கரசு பேங்கோஸ்லோனில் மேனேஜராக இருந்தவர். விவேகானந்தன் அவர் என்ஜினியர். அவர் லண்டனில் இருந்து அவரும் இப்போ மோசம் போயிட்டார். ஓகே. அதாவது இப்போ நல்லதம்பி புலவர்கிட்ட பிள்ளைகள். ஓகே. 3வது சிவச்செல்வன் உண்டு. சிவச்செல்வன் அவர் வந்து வெட்டினரி சர்ஜன். அவரும் எந்த நாடுன்னு தெரியல எனக்கு, வெளியெல்லாம் இருக்கிறார். அவருக்கு பிள்ளைகள் இருக்குது. இந்த வீடு வந்து சொந்தக்காரன் நல்லதம்பி சிவநாதன். அவர் பொறியியலாளர். ஓகே, ரைட், ஓகே. பொறியியலாளர். அதோட அவர் லண்டன்லாம் இருக்கிறார். அவர் 82ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கே போடுவார். அந்த மாதிரி. அப்படியே சரி, ஓகே. இப்போ அவர்கிட்ட வாழ்ந்த காலத்தில் வந்து நீங்கள் அவர் எனக்கு தெரியாது. அவர் 53ஆம் ஆண்டு இறந்துட்டார். 53ஆம் ஆண்டு இறந்துட்டார். அது அந்த கல்வெட்டில் கிடக்கு எல்லாம் இருக்குது. அது பிறந்த ஆண்டுகள் எல்லாம் எல்லாம் இருக்கும். ரைட், ஓகே. அந்த மாதிரி. அப்படின்னு வந்து இதெல்லாம் வந்து நான் அவர்கிட்ட அங்கே இந்த காணிலாம் காணிங்கெல்லாம் அவருக்கு சொந்தமான காணி. அவர் இந்த பிறகு பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுத்துருக்குறார். பொம்பளை பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு. ரைட்டு, ஓகே. இப்போ அவர்கிட்ட பேரப்பிள்ளைலாம் இருக்கணும். அவருக்கு பேரப்பிள்ளைகள் இங்கே ஒருத்தர் பேரப்பிள்ளைகள் வந்து வவுனியால் இருக்கிறான். அவர்கிட்ட மூத்த மகள் பூபுலி என்ற அவள் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். ரைட்டு. வவுனியால் இருக்கிறான். சரி. குருமங்காட்டில் வேலையிறான். அப்படியே. அவள் ஒரு கவிஞர். அதோட சரவணன் அவர்கிட்ட மூத்த சகோதரியின் புலவற்ற மூத்த மகளின் மகன் ஒரு கவிஞன் சரவணபவன். அவற்ற மகள் தான் பூவலி. அப்படி. ரைட், அப்படியே. பூவலி. ஆனால் ஒரு மகள் புத்தளத்தில் இருக்கிறான். அதாவது இந்த நல்லதம்பி புலவர்கிட்ட மகளோ அவாக்கு நிறைய வயசு இருக்கு. யோகநாயகியோக பேர். அவருக்கு ராஜேந்திரன் என்று அவர்கிட்ட புருஷன். அவருக்கு 4 பிள்ளைகள். 2 பேரும் ட்வின்ஸாக இருக்கான். 2 பேரும் இன்ஜினியர்ஸ். ஓகே. எல்லாம் புத்தகத்தில் இருக்கிறோம். இங்கே இந்த விழாவுக்கு விசேஷம் உண்டா வருவேன். அப்படின்னா இப்போ இதில் வந்து இப்போ ஓப்பனிங், அதாவது இப்போ நீங்கள் இது மேலே திருப்பி செய்து 21ஆம் ஆண்டு துவங்கினாங்க. 2021ஆம் ஆண்டு துவங்கி 23ஆம் ஆண்டு
ஆனி மாதம் 30ஆம் தேதி இது சிலை திறப்பு விழாவும் இவற்றை வீடு குடிபூரல் நடந்தது. அதாவது இப்போ இவற்றை சிற்பம் உள்ள இருக்கு உள்ளுக்கு இருக்கும் இருக்கு அப்படியா அந்த மாதிரி. அவங்களோட மனைவி வந்து இந்த ஊர் வந்து அவன் இந்த ஊர் அவள் ஊராத்துறையை சேர்ந்தவர். ஊராத்துறை ரைட். ஓகே ஓகே. மற்றபடி இந்த புலவர் வந்து பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே இங்கே. அவருக்கு புலவருக்கே 4-5 சௌரம் இருக்கு. நாம் இருந்த வேலையில் இருந்துட்டு நம்ம எல்லாம் பெரிய பட்டதாரிகள்லாம் பட்டதாரிகள் அப்படியே அந்த மாதிரி ரைட்டு. ஓகே. அதை நாங்கள் இப்போ இந்த படத்தில் வாக்கிக்கல ஒரு படம் ஒன்று எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பழைய காலத்து அந்த வீடு அதே மாதிரி தான் பார்க்க இப்போ கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சால புக் ஒன்று இருக்கு இங்கே இருக்குது அப்படியே நிறைய அந்த வெளி பக்கம் மட்டும் அப்படியே மாறாமல் இருக்குது. நான் அப்படியே அந்த மாற்றாமல் அந்த காலத்துக்கிட்ட மாதிரி அப்படியே அவற்றை விருப்பம் அதுதான். அப்படியே இந்த வீட்டுக்குரிய சிவநாதன் விருப்பம் தங்களுடைய அப்பாவாக்கள் நிறுவன வீட்டில் எந்த ஒரு மாற்றம் இந்த திருத்தலாமை தவிர மாற்றம் செய்யக்கூடாது. ரைட் ரைட்டு அப்படியே ரொம்ப. ஏன்னா இது ஒரு வரலாறு சம்பந்தம் நினைவாலயம் அப்படியோ. அதனால நாங்கள் இப்போ ஏதாவது மாற்றினா அது இந்த இது இல்லாமல் அது அவருக்கு அது விருப்பம் இல்லை. முழுக்க மாற்றினேன் இந்த கூரை வேலையில் அது முழுக்கெல்லாம் செய்தேன். ரைட். ஓகே ஓகே. அந்த மாதிரி அப்படியே நான் சரி ஓகே. நாங்கள் இப்போ பார்ப்போம் பாருங்க வந்து இதெல்லாம் வந்து இப்போ சும்மா அந்த வெளியில் சும்மா அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அதுக்கிட்ட மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டாங்க. அது பெயிண்ட் வடிச்சு போச்சு. இப்போ வடிச்சு போச்சு கொஞ்சம் வெயில் போடுறதுக்கு கூட. எல்லாம் பாருங்க அந்த பழைய காலத்து இந்த ஜன்னல் கதவு இல்லை வேணா அப்படி இருக்குது பார்க்க இந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட் ரைட். மணி மண்டபம் பாருங்க. இது வந்து பழைய வேலை இந்த ஊரில் உள்ளாக்கெல்லாம் இந்த வேலை செய்தது. அப்படியா இங்கே சிற்பாசிரியர் இருக்கணும் வேலை இறந்துட்டு நம்ம இப்போ. ரைட் 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 ரைட். இது முந்தி இப்படி இந்த மாதிரி வேலை செய்ய முடியல. சும்மா ஒயிட் வாஷிங்கோட இருந்தது. அப்புறம் நாங்கள் எங்களோட கையில் எடுத்த பிறகு நான் எல்லாம் செய்தது. சரி ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன பேருங்க? உங்களுக்கு அழகரத்னம் சர்வேஸ்வரன். சரி சார். நீங்கள் எல்லாம் இந்த ஊரா? அவர்கிட்ட ஃப்ரெண்ட் நான். அவர்கிட்ட ஃப்ரெண்ட் நீங்கள்? சிவனாண்ட ஃப்ரெண்ட். ரைட் ரைட் ஓகே. இந்த ஊரை வந்து குறிப்பாக என்னன்னு சொல்கிறது அட்ரஸில் வந்து? இது சிவன் கோவிலடி வட்டுமேற்கு வட்டுக்கோட்டைன்னு சொல்கிறது வட்டுமேற்கு. ஆனால் இப்போ கன்னியம்மங்கோடி புண்ணுக்கு இருக்கக்கூடிய இந்த விலாசம் கன்னியம்மங்கோடி வட்டுமேற்கு வட்டுக்கோட்டை. வட்டுக்கோட்டை கண்ணையம்மன் கோவிலடி வட்டுமேற்கு வட்டுக்கோட்டை வட்டுமேற்கு வட்டுக்கோட்டை. ஏன்னா சரி சரி அப்படி ஓகே அந்த மாதிரி. சரி ஓகே. அப்போ நாங்கள் இப்போ உள்ளே போய் நாங்கள் இப்போ பார்ப்போம்மா என்ன மாதிரி சொல்லி வந்து என்ன மாதிரிண்டு. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம். நல்ல தம்பி புலவருடைய வீட்டுக்குள்ளே பார்ப்போம். இல்லை பாருங்க இந்த வீட்டுண்ட நூலாவாயில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன் பாருங்க முருகனகம் சொல்லி. இந்த வீட்டுண்ட பேர் வந்து இதானாம். அதான் இந்த வீடுக்கு ஒரு பேர் முந்தி இந்த பழைய ஆளுதாக்கெல்லாம் அமைப்பினோம். ஓகே. நாங்கள் உள்ளே வந்தாச்சு. நாங்கள் இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தோம்னால் அவர்கிட்ட ஃபோட்டோக்கள் மற்ற சிற்பங்கள்லாம் இருக்குது. நாங்கள் அப்படி தொடர்ச்சியாக பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இதுதான் அவர் வாழ்ந்த வீடு. இந்த பழைய கதவுகள் என்னங்கள் எல்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ மாறையில் அப்படியே வந்து முது தமிழ் புலவர் நல்ல தம்பி. இது ஒவ்வொரு வடிவம் என்னது என்னங்கள்? இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோண்ணா அதாவது 55 வயசில் இறந்தவர் அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ தானே இது. ரைட்டு ஓகே. அவர்கிட்ட ஃபோட்டோ 13ஆம் தேதி 9ஆம் மாதம் 1896ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். அவருடைய மறைவு பார்த்தீங்கன்னா 1951ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 8ஆம் தேதி அவர் இறந்தது நாள். ரைட். சரிங்கள். அடுத்தது இதில் நாங்கள் வரலாறு புத்தகங்களை பார்த்துக்கிறோம். இந்த ஃபோட்டோ பார்த்துக்கிறோம். அப்படி முது தமிழ் புலவர் நல்ல தம்பி அவர்கிட்ட இன்னொரு ஃபோட்டோ மாதிரி இங்கெல்லாம். அடுத்தது இது புத்தகத்தில் அடித்த படம். இந்த படம் அந்த படம் அது மூலை கிடக்கு. இது புக்கு இருக்கு அங்கே உள்ள ரூமுக்கு வந்தீங்கன்னா காட்டுவேன். ரைட் ஓகே. புக்கில் அடித்த படமாக அது. இந்த சிலை வந்து முல்லைத்தீவில் சேவிச்சது. ஒரு இந்த 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 கேம்பஸில் இந்த படம் படித்த ஒரு கேம்பஸ் படி அது படியும் தான் செய்திருந்தேன். இந்த சிலை செஞ்சதா? ரைட் ஓகே. அந்த மாதிரி அப்படின்னா இப்படி தான் அவர்கிட்ட தோற்றம் எழுந்திருக்கு பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. அவர்கிட்ட மனைவி இங்கே இது எடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி அப்போ இங்கே வர இதில் வந்து யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை முது தமிழ் புலவர் முருகப்பிள்ளை நல்லதம்பி அவர்கள் அவரது இல்லத்து துணவியார் நல்லதம்பி தங்கரத்தினம் ஆகியோரின் நினைவு பீடம். இது அவர்கிட்ட ரூம். இது அவர்கிட்ட ரூமா? இது நல்லதம்பி புலவருடைய ரூம். புலவருடைய ரூம். சரி சரி சரி. உள்ளே வந்து பார்த்தோம்னா அதுதான் பாருங்க அவர்கிட்ட அவர் வாழ்ந்த ரூம் என்னது அறை. ரைட்.
இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. 55 வயசுலாம் இறந்துருக்காரு. இதை விட்டு பழைய வீட்டு ஃபோட்டோ ரைட்டா. இந்த ஃபோட்டோ எங்களுக்கு கிடச்சது. ஓகே, பழைய வீடு கிடக்கு, புது வீடும் கிடக்கு. 2 வீடும் இருக்குன்னு பழைய வீடு இது, புதுசாக செய்த வீடு. இதான் அந்த பழைய வீடு பார்த்தீங்களா? ரைட். இது இப்போ இந்த புது வீடு, புது பொலிவுடன். சரி அப்படி ஓகே. இந்த புத்தகம் நீங்கள் விற்கிறீங்களா? இது இது விற்பனைக்கு தான் நான் எல்லாம் விற்று பிடிச்சது. லண்டன்லேயும் இது கொண்டாடினேன். போன ஆகஸ்ட் 30 அங்கே கொண்டாடினேன். என்ன விலை அந்த புத்தகம்? 2500 ரூபா. 2500 ரூபாங்க புத்தகம். ரைட் ஓகே. யாரும் தேவைனால் வாங்கிக்கலாம். நான் இது வந்து நான் இங்கே இந்த ஊரில் லைப்ரரிகளுக்கு கொடுக்க சொல்லி ஓகே அதுக்கு சொல்லி தந்தவர் அவர். அவருடைய வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இதில் எல்லாம் கிடக்குத்தானே. இன்னும் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடுறார், வெளியிட போகிறார் மகன். ரைட் ரைட். இதுதான் என் பேர். கலாபூசணம் என்ன கலகரத்தினம் சர்வேஸ்வரன் வட்டுக்கோட்டை ஜாப்பானம். ரைட் ரைட். வேறு செஞ்சாக்கண்ட பேர் வரலாம், கொண்ட பேர் வரலாம். ரைட். அப்படி இந்த வீட்டுக்கு இங்கே செயற்பக்கம் பார்த்தோம்னால் இங்கே வந்து வேறு வேலையெல்லாம் செஞ்சு நான் நினைக்கிறேன் வேறு ஆக்கள் வந்து வாடகைக்கு எங்கே இருக்கணுமா. சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எங்களுடைய இலங்கை நாட்டின் மதிப்புக்குரிய தேசிய கீதத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்த நல்லதம்பி புலவர்கிட்ட வீடு வந்து என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து இப்போ இது ஒரு வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உண்டுண்ணா. அதனால் உங்களுக்கு முடிஞ்ச வேறு வீடு நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. மேலே சின்ன புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடு சந்திப்போம். அது வரைக்கும் சந்தனேஷ். நன்றி, வணக்கம்.